ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. ஸ்ரீ பூதநாத சுவாமி ஜோதிடம் என்கிற நம்மளுடைய யூடியூப் சேனலில் இந்த ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க இருப்பது, இந்த வருடம் வரக்கூடிய குரு பகவானுடைய குரு பயிற்சியை முன்னிட்டு கன்னி ராசிக்கு உண்டான பலாபலன்கள் என்ன என்கிற விவரங்களை பார்க்கலாம். நிகழும் மங்களகரமான சுபஸ்ரீ சார்வரி தமிழ் வருடம் ஐப்பசி மாதம் 30ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று, அதாவது 15/11/2020 அன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:36 அளவில் உத்திராட நட்சத்திரம் முதல் பாதம் தனுசு ராசியில் இருந்து உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் மகர ராசிக்கு குரு பகவான் பயிற்சி அடைந்து உங்களுடைய ராசி கன்னி ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவான் பயிற்சி அடைந்து தன்னுடைய விசேஷ பார்வைகளில் வரக்கூடிய, அதாவது 5, 7, 9 என்று சொல்லக்கூடிய குருவனுடைய விசேஷ பார்வைகளுடைய வரிசையில் வரக்கூடிய 9ஆம் பார்வை பிதா பாக்கியஸ்தான பார்வை, திரிகோண பார்வை என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பார்வையாக பாக்கியஸ்தானத்துக்கு உண்டான பார்வைகள் கன்னி ராசிக்கு பதிகிறது. அதனால் இந்த வருடம் குரு பயிற்சி கன்னிராசி நேயர்களுக்கு அபரிவிதமான ஒரு லாபகரமான ஒரு பலன்களை அள்ளித்தரப் போகிறது. பண வரவுகள் கிடைக்கப் போகிறது. மன கஷ்டங்கள் அனைத்தும் விலகி மன மகிழ்ச்சி அடைய போகிறார்கள். முக்கியமாக தந்தைக்கு உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டு பல மன கஷ்டங்கள் மன குழப்பத்தில் இருந்த நபர்களுக்கு கன்னிராசியில் பிறந்த அவர்களுடைய தந்தைமார்களுக்கு, அதாவது தந்தைக்கு உடல்நல ஆரோக்கிய குறைபாடுகள் பூரா விலகி உடல்நல ஆரோக்கியங்கள் கிடைச்சு நல்ல ஒரு ஆயுள் ஆரோக்கியமான தீர்க்கமான ஆயுள் ஆரோக்கியம் விருத்தி கிடைக்கப் போகிறது. அடுத்ததாக தந்தைக்கு எதிர்பாராத பண வரவுகள் கிடைக்கப்பெற்று தந்தை உடன் பிறந்தவர்கள் மூலமாக, அதாவது தந்தை உடன் பிறந்த பெரியப்பா சித்தப்பா மார்கள் மூலமாக தந்தைக்கு எதிர்பாராத பண வரவுகள் லாபங்கள் அடையப்பெற்று உதவிகள் கிடைக்கப்பெற்று சம்பந்தப்பட்ட பெரியப்பா சித்தப்பா மார்கள் வீடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சுப மங்கள காரியங்களை நடத்தி கொடுக்கக்கூடிய அளவில் கன்னிராசி நேயர்களுக்கு அருமையான ஒரு பலனாக, அருமையான யோக பலனாக இந்த குரு பார்வை அமைகிறது. தடைப்பட்ட தெய்வ வழிபாடுகள், அதாவது தெய்வ வழிபாடுகள் நாங்கள் செய்கிறோம்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம். அதாவது எங்களுடைய குலதெய்வம், எங்களுடைய ஆஸ்தான தெய்வம், எங்களுடைய இஷ்ட தெய்வம், இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விருப்பமான தெய்வங்கள் இருக்கும். அந்தந்த தெய்வங்களுக்கு நிறைய நாள் செய்ய முடியாத சில நேர்த்தி கடன்கள் தெய்வ வழிபாடுகள் பூராமே நல்ல விதமாக இந்த குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு நல்ல விதமாக அமைஞ்சு தடைப்பட்ட தெய்வ வழிபாடுகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு நடத்தி கொடுக்க போகிறது. அரசு வேலைவாய்ப்பு, அரசாங்க வேலைக்கு நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். கன்னிராசியில் பிறந்திருக்காரு என் மகன் அல்லது என்னுடைய மகள் பிறந்திருக்காங்க, அவங்களுக்கு அரசாங்க வேலைக்கு நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். தடையாக வந்துக்கிட்டே இருக்குது, கிடைக்கிற மாதிரி வருது, கடைசியில் ஒரு நூல் இலையில் மாறிடுது அப்படின்னு நினைக்கக்கூடிய கவலையில் இருக்கக்கூடிய தாய் தந்தைமார்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள் கன்னிராசியில் பிறந்த பிள்ளைகளுக்கு அரசாங்க வேலைகள் கிடைக்கப் போகிறது. நீங்கள் மன மகிழ்ச்சி அடைய போகிறீர்கள். அரசாங்க துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள், அரசாங்க ஊழியர்களுக்கு எதிர்பாராத பண வரவுகள், அபரிவிதமான லாபங்கள் அடைய பெற்று ஒரு வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் அல்லது வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் அமையப்பெற்று சொந்த வீடு அமைச்சு தரக்கூடிய அளவில் அரசு துறையில் வேலை பார்க்கக்கூடிய அரசாங்க ஊழியர்களுக்கு நல்ல விதமாக இந்த குருவனுடைய பார்வைகள் பலன்களை வாரி வழங்க போகிறது. சகோதர சகோதரிகளுக்கு இடையே இருந்த மனக்கசப்புகள் அனைத்தும் விலகி ஒரு இடத்துலலாம் பார்த்தா அப்படின்னா என்ன பிரச்சனைன்னே தெரியாது. அதாவது ஒரு 7-5-6 பேர் இருப்பாங்க. ஒரு சில இடத்துல இப்போ பெரும்பாலும் 2-3 தான். அப்படி 2-3 பேர் இருக்கக்கூடிய இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகாமல் ஒரு மன சஞ்சலத்தில் மன கசப்பில் கொஞ்சம் விலகி இருப்பாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் விலகி மனக்கசப்புகள் விலகி மன மகிழ்ச்சி அடைந்து சகோதர சகோதரிகளுடைய ஒற்றுமைகள் நல்ல விதமாக கிடைக்கப் போகிறது. உடல்நிலைகளில் பாதிக்கப்பட்ட நோய் நொடினால் பல நாள் பாதிக்கப்பட்டு பலவிதமான தொந்தரவுகளை சந்தித்தவங்களுக்கு அந்த நோய் நொடிகள் அனைத்தும் விலகி உடல்நல ஆரோக்கியங்கள் கிடைக்கப் போகிறார்கள். மன நிம்மதி அடைய போகிறார்கள். அலைச்சல்கள் திருச்சல்கள் இடமாற்ற இல்லை மாற்றங்களை சந்தித்து காலில் சக்கரத்தை விட்டு கட்ட விட மாதிரி சில பேர் அலைவாங்க.
கன்னிராசி ஒரு சில நபர்களுக்கு தொழில் வந்து அமைஞ்சிருக்கும். இந்த மாதிரி நாங்கள் ஒரு இடத்துல நிலையான முறையில் இல்லை, ஒரு கம்பெனியில தான் வேலை பார்க்குறோம், ஆனால் ஒரு நாளைக்கு 10 இடம் போயிட்டு வர சொல்கிறாங்க, ஒரு நிம்மதியான ஒரு தொழிலே இல்லை, ஒரு நிரந்தரமான தொழிலே அமையலை அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிகள் ஆண்களுக்கு பெண்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வேலைகள் வந்து இந்த குரு பகவானுடைய பயிற்சி வந்து உங்களுக்கு அமைச்சு கொடுத்து, இந்த குரு பகவானுடைய பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் பார்வை பாக்கியஸ்தான பார்வையாக வந்து பதிஞ்சு ஒரு நிரந்தரமான ஒரு தொழிலை வந்து அமைஞ்சு உங்களுக்கு கொடுத்து மன நிம்மதி அடைய போகிறீர்கள், மன மகிழ்ச்சி அடைய போகிறீர்கள். முன் கோபங்களினால் பிரச்சனைகளை சந்தித்த ஒரு சில பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்கா, எதுக்கெடுத்தாலும் டென்ஷன் ஆவாங்க, எதுக்கெடுத்தாலும் முன்கோவப்படுவாங்க, அதனாலேயே பலவிதமான பிரச்சனைகளை உங்களுக்கு வரும். இந்த மாதிரி ஒரு சில கன்னிராசி நேயர்கள் முன்கோபங்களினால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். இனிமேலாவது கொஞ்சம் முன்கோபங்களை வந்து குறைச்சி நல்ல விதமாக பொறுமையுடன் நடந்து கொள்வது நல்லது. புண்ணிய காரியங்கள், ஒரு தெய்வ வழிபாடுகள், ஒரு சுப மங்கள காரியங்களுக்கு அதிகமாக செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் கன்னிராசி நேயர்களுக்கு. வர்த்தக ரீதியாகவும் பங்குச்சந்தை ரீதியாகவும் முதலீடுகள் வந்து செய்யக்கூடிய பெரிய துறையில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் சான்றோர்கள் கொஞ்சம் கவனமுடன் இருப்பதும் நல்லது. ஒரு வீடை மாற்றணும் அல்லது ஒரு நிலத்தை மாற்றணும், அதாவது தொழிலை மாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தாராளமான முறையில் தங்களுடைய இருப்பிடத்தை மாற்றணும்னு நினைக்கக்கூடியவங்க இருப்பிடத்தை மாற்றலாம், அதாவது மனையை மாற்றலாம். தொழிலை மாற்றணும்னு நினைக்கக்கூடியவங்க தொழிலையும் மாற்றலாம். அப்படி இடமாற்றங்கள் மூலமாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பார்வையாக இந்த குரு பார்வை கன்னிராசி நேயர்களுக்கு வந்து அமைகிறது. எங்களுடைய இந்த ஜோதிட பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய ஸ்ரீ பூதநாத சுவாமி ஜோதிடம் என்கிற யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செஞ்சுங்க. அப்படின்னா ஒவ்வொரு தமிழ் மாதங்களும் நம்ம 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை வந்து நம்ம தெரிவிக்க போகிறோம். அடுத்தடுத்து வரக்கூடிய தமிழ் மாதங்களுக்கு உங்களுடைய ராசி பலன்களில் உங்களுடைய மொபைல்லையே நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக கேட்டு தெரிந்து மன மகிழ்ச்சி அடைந்து கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.